நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக பலமாயிருக்கிற தென் மாவட்ட தொகுதிகளை குறிவச்சு தங்களோட பலத்தை அங்க உறுதிப்படுத்துற வேலைகள்ல திமுக இறங்கி இருக்கான். திமுகவோட அடுத்த இளைஞரணி மண்டல மாநாட்டை விருதுநகர்ல நடத்த திட்டமிடப்பட்டிருக்கான். குறிப்பா பெரிய மாநாடுகளை நடத்தாத அமைச்சர்களான KKSSRம் தங்கம் தென்னரசும் தான் இந்த மாநாட்டை நடத்த போறாங்களா. முதல்ல மதுரையில நடக்க போறதா இருந்த இந்த இளைஞரணி மண்டல மாநாடு விருதுநகருக்கு மாறினதுல மதுரை அமைச்சருக்கு எதிராக இருக்கிற ஒரு இளைஞரணி மாநில துணை செயலாளர் தான் முக்கிய காரணமா. தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே பலவீனமா இருக்குன்னு சொல்லப்படுற அதிமுக 2026 தேர்தலில் எந்த தொகுதியிலையும் திமுகவை ஓவர்டேக் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல திமுக கவனம் செலுத்துதான். குறிப்பா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற விருதுநகர் தொகுதியில மட்டும்தான் சில ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுச்சு. அந்த அளவுக்கு அங்க அதிமுக வலிமையா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட திமுக 2026 மதுரையை தாண்டி இருக்கிற தென் மாவட்ட தொகுதிகள்ல திமுகவோட வெற்றியை உறுதி செய்யற விதமா தான் விருதுநகர்ல இளைஞரணி மாநாட்டை நடத்த போகுதாம். விஜய் இன்னும் கூட காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியோட தொடர்புல தான் இருக்கிறாரா? காங்கிரஸ் தலைமையும் விஜயோட நட்பை தொடருதான். திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்குங்கிறத அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவிச்சு திமுக தலைவரோட காங்கிரஸ் குழு தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சா கூட விஜய் கூட இருக்கிற நட்பையும் தொடர்பையும் டெல்லி காங்கிரஸ் தலைமை இன்னும் கைவிடலங்கிறாங்க. விஜய்க்கும் காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கும் பாலமா இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி மலேசியாவில் நடந்த விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ வெளியீட்டுக்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பல பேர் அனுப்பியிருக்காராம். இவங்களுக்கான பாஸ் எல்லாமே விஜய் மூலமா பிரவீன் வாங்கினதா சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாடு அரசோட கடன் உத்தரப்பிரதேசத்தை விடவும் ரொம்பவே அதிகமா இருக்கணும். பல விவகாரங்கள்ல உத்தரப்பிரதேச மாநிலத்தை தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு ஒரு சர்ச்சையான பதிவை வெளியிட்டிருக்காரு பிரவீன். தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் கோபமாகி பிரவீனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க விஜயோட இருக்கிற தன்னோட நட்பு இன்னும் ஆழப்படுத்தி அத ராகுல் பிரியங்கா லெவல்ல இணைச்சு வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காராம் பிரவீன். ஜனவரி மாசம் கடலூர் மாநாட்டுல கூட்டணி முடிவை அறிவிக்காதான் தேமுதிக. மார்ச் மாதம் தான் கூட்டணியை முடிவு செய்யற முடிவுல இருக்காராம் பிரேமலதா. தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ரெண்டு முக்கிய கட்சிகள் பாமகவும் தேமுதிகவும் தான். இந்த கட்சிகளோட தினகரனையும் OPSஐயும் கூட்டணியில சேர்க்க பாஜக முயற்சிக்க அது இப்ப வரைக்கும் கைகூடாம இருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் அதோட உட்கட்சி பிரச்சனை நீடிக்கிற நிலையில தேமுதிகவுக்கு கூட்டணி முடிவெடுக்க எந்த தடையும் இல்ல. ஆனாலும் விஜயகாந்த் பாணிய 2026 தேர்தலுக்கு பிரேமலதா கடைபிடிக்கிறதா சொல்றாங்க. ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல நடக்கிற அந்த கட்சியோட மாநாட்டுல கூட்டணி முடிவை சொல்ல போறதா பிரேமலதா இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடலூர்ல கூட்டணி பத்தி எந்த முடிவையும் அறிவிக்க மாட்டாங்கன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. 2011 ஜனவரி மாசம் சேலத்தில் நடந்த மாநாட்டுல கூட்டணியை அறிவிக்கிறதா சொன்ன விஜயகாந்த் அந்த மாநாட்டுல அறிவிக்காம ஒரு மாசம் கழிச்சு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாரு. 2016 காஞ்சிபுரம் மாநாட்டுல கூட்டணியை அறிவிக்கிறேன்னு சொன்ன விஜயகாந்த் நான் கிங் மேக்கரா இருக்க மாட்டேன், கிங்கா இருப்பேன்னு மட்டும் சொல்லிட்டு கூட்டணி முடிவை சொல்லாம விட்டுட்டாரு. பிறகு மக்கள் நல கூட்டணியை அமைச்சு தேர்தலை சந்திச்சாரு. கிட்டத்தட்ட இதே பாணியில தான் பிரேமலதாவும் கடலூர் மாநாட்டுல கூட்டணி அறிவிப்பை வெளியிடாம திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு மார்ச் மாசத்துல கூட்டணி முடிவை அறிவிப்பாராம். பிப்ரவரி மாசம் நடக்க போற ராஜ்யசபா தேர்தலை தான் கூட்டணிக்கான துருப்பு சீட்டா பயன்படுத்த போறாராம் எடப்பாடி பழனிசாமி. 2026 தேர்தலுக்கு முன்னால தமிழ்நாட்டுல 6 ராஜ்யசபா உறுப்பினர்களோட பதவிக்காலம் முடியுது. திமுகவுல NR இளங்கோ, அதிமுகவுல தம்பிதுரை, GK வாசன் உள்ளிட்டவங்களோட பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடையுது. தேர்தலுக்கான அறிவிப்பானை பிப்ரவரி மாசம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற MLAக்களோட எண்ணிக்கை அடிப்படையில திமுகவுக்கு 4 ராஜ்யசபா எம்பிக்களும் அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா உறுப்பினர்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கு வர்ற 2 சீட்டையும் கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கு கொடுக்கிற முடிவுல இருக்காராம் எடப்பாடி.
அன்புமணிக்கும் தேமுதிகவுக்கும் தலா ஒரு சீட்டு கொடுத்துட்டா கூட்டணியும் உறுதியாகிறதோட எம்எல்ஏ சீட்டுகளை பெருசா அவங்க டிமாண்ட் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. நியூஸ் தமிழ் கழுகு.